வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் 5ஆம் நாள் சுக்கிர நாளான வெள்ளிக்கிழமை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும், பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும், வெள்ளுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டம் என்பதை மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழியோருடன் மனம் விட்டு பேசுவதும், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபம் ஜெயித்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நாள், பழைய கடன்கள் மன அழுத்தங்கள் தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மிக கவனமாக மதியத்திலிருந்து இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் அதீத கவனம், விரயங்கள் அதிகமாக இருப்பதும், நட்பால் தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். உறவுகளாலும் நட்பு விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் துணை அல்லது துணைவியார் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் என்பதை ஞாபகத்தில் கடகம் வைத்து கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் 36 வயது கடந்தவர்கள் அதீத கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம், தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே உத்தரவாதத்துக்கு குறைவில்லாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், சுபவிரிய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள், விளைவிருந்த பொருள்களை கையாள்வர்கள் அதீத கவனம், ஞாபக மறதி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. புது வரவுகளுக்குண்டான உத்தரவாதங்கள் மனதில் இருந்த சங்கடத்தை போக்கிவிடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியார் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். அடுத்ததாக
பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கென்று நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் சுபிட்ச பயணமாக எடுத்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். மதியம் மணி 3:57 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான சூழ்நிலையையும் ஏற்படுத்தும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒன்று நிறைவேறுவதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பது. உறவுக்குள்ளாக இருந்த ஒரு கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். மாலை மணி 3:57 வரை சந்திராஷ்டம் உள்ளதை 57 சந்திராஷ்டம் ஆரம்பிப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வண்டி வாகனங்களும் நடக்கின்ற சமயத்திலும் வழுக்கலான இடங்களிலும் அதீத கவனமாக இருந்தால், மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், கௌரவம், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். மன அழுத்தமும், எதிரிகள் விஷயமும், துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதையும், தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிதாக அறிமுகமாகக்கூடிய விஷயத்தில் யோகத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.